இப்படி ஒரு அடி விழுன்னு நான் எதிர்பார்க்கல. இந்த பொங்கலுக்கு நம்மளும் வழுக்கு மரம் ஏறலாம் சொல்லிட்டு சறுக்கு மரமா வழுக்கு மரமா சரி சறுக்கு மரம்னே சொல்லலாம். நாங்க வந்துட்டு ஒரு இரும்பு பழுப்பை கொண்டு வந்து நட்டுட்டோம் சறுக்கு மரம் ஏறதுக்கு. இங்க பாருங்க நம்ம ஏரியா பசங்க இரும்பு பழுப்புல கிரிசியும் ஆயிலையும் பூசுறதுக்கு ஜேசிபில ஏறி இருக்கானுங்க ஹெலிகாப்டர் மாதிரி. இப்போ எதுக்கு நான் சம்பந்தமே இல்லாம ஹெலிகாப்டர்னு சொன்னேன்? பழைய வேஸ்ட் கிரீஸ் மொத்தத்தையும் கொண்டு வந்து பூசிட்டாங்க. ஓகே ரெடி ஸ்டார்ட். இங்க பாருங்க ஃபயர் இன்ஜின்ல கூட அவ்வளவு ஃபோர்ஸா தண்ணி அடிக்காது. ஆனா நம்ம ஆளுங்க ஃபயர் இன்ஜினுக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு அவ்வளவு ஃபோர்ஸா அடிக்கிறாங்க. டே வைக்கிச்சரா வைக்கிச்சரா வைக்கிச்சரா. ஏய் யார் சாமி நீ? அடா பாவீங்களா, நம்ம ஏரியா பசங்களா? அடையாளம் தெரியாத அளவுக்கு கிரீஸ் அப்பி வச்சுக்கிறானுங்க. பாக்குறதுக்கு இது தம்மா துண்டு பைப் மாதிரி தான் இருக்குது. ஆனா யாரவே முடியல. அதான் சொல்லுவாங்களே ஒரு கருத்து, கடுகு சிறுசா இருந்தாலும் மிளகாத்தூள் காரமா தான் இருக்கும். அப்படி இப்படி எப்படியோ ட்ரை பண்ணி கடைசியா அந்த 10,000 ரூபாய் எடுத்துட்டாங்க. அந்த உச்சில இருக்கிற காசு எடுக்கிறதுக்கு ஒரு 2.5 மணி நேரம் ஆச்சு. அதே நானா இருந்தா பள்ளத்தை நோண்டி அந்த பைப்பை கீழே தள்ளி அதுல இருக்கிற காசு எடுத்துன்னு இருப்பேன். மச்சான் நீ